மார்னிங் காய்ஸ், வாழ்க வளமுடன். காலையில் வெள்ளிக்கிழமை எழுந்தாச்சு, 6 மணிக்கெலாம் குளிச்சாச்சு. இப்போது நம்ம வாசல்லாம் க்ளீன் பண்ணுகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வயசாயிடுச்சுன்னா ஒய்ஃபுங்களை கொஞ்சம் கூட மாட உதவி செய்யுங்க. நான் வயசானதுக்கு அப்புறம் தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டே செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா காலம் फुल्ला इதையே उंगा கையில் கொடுத்துருவாங்க. ஞாபகம். शुक्रवार के दिन इसी तरह घर के सामने, दुकान के सामने पानी डाल के ऐसा कॉलम डालते हैं हमारे एरिया में. आपके एरिया में कैसे मालूम नहीं. காலையிலே இப்படி வீடெல்லாம் எதிர்க்கும் க்ளீனாக தண்ணி தெளிச்சாச்சு, கோலம் போட்டாச்சு. அப்போ தான் வந்து லக்ஷ்மி வரும் உங்களுக்கு. நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேறணுன்னா ஃபஸ்ட்டு தெரு வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வர லட்சுமி இந்த தெருவில் வரும், அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வரும். தெருவாச்சு. இப்போ நம்ம வீடு க்ளீன் பண்ணுகிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணும்போது இந்த சோஃபாலாம் தள்ளிட்டு க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா கீழே எப்பவுமே டஸ்ட்டு இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு எப்பவுமே ஒயிட் டைல்ஸ் போடாதீங்க. நல்லா தான் இருக்கும், பட்டு எப்போ பார்த்தாலும் ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கலர் டைல்ஸு பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே வீடு க்ளீனாக இருக்கணும். ஆனால் இந்த ஒயிட் டைல்ஸில் அப்பப்போ அழுக்காயிடும், அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் ஐஸ்வர்யா ராயை அம்சா ஜங்ஷன் கட்டியிருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி. அதே மாதிரி எத்தனை பேர் புல்லட் வச்சுருந்தாலும் நம்ம வண்டி நம்மளுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான்.